ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் உங்களோட என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேனாக்கா, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 18th செஞ்சுரியில் ஒரு 13 வயசு பையன் ஸ்காட்லாந்தில் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு குடியேறுறாங்க. ஆக்சுவலாக எதனாலனாக்கா, அவங்க ஊரில் வந்துட்டு எல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிடுச்சு. அதனால் அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்த அந்த காட்டன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ அதனால் சரி, யூஎஸில் போனால் ஏதாச்சும் வந்து வேலை செஞ்சு இது பண்ணிக்கலாம், பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆக்சுவலாக ஸோ அந்த 13 வயசு பையன் என்ன பண்ணானாக்கா, யூஎஸில் போயிட்டு அங்கேயும் வந்துட்டு ஒரு காட்டன் மில்லில் வந்துட்டு வேலைக்கு சேர்றான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது பார்த்தாக்கா, அவங்க பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து அவங்க கூட இருக்கிறவர் ஒரு லைப்ரரிக்கு வந்துட்டு அவரை வந்து அழைச்சி போயிட்டு, இங்கே அப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு லைப்ரரியில் சேர்த்து விட்றாரு. சேர்த்து விட்டு அந்த பையன் வந்து என்னன்னா காட்டன் மில்லுக்கும் போகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைமில் ஃப்ரீயான டைமில் வந்து படிக்கவும் செய்கிறான். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸில் வந்துட்டு அவனுக்கு வந்து யூஎஸில் ரயில்வேஸில் ஒரு சின்ன ஜாப் கிடைக்குது. ஸோ அதையும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறான். ஆனால் வந்து அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, லைப்ரரியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், படிச்சுட்டே இருக்கான். 30 இயர்ஸில் பார்த்தாக்க ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்க ஒரு 20-30 இயர்ஸில் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவரோட பிஸ்னஸை கொண்டு போகிறார். ஆக்சுவலாக ஸோ அவரோட பேர் வந்து ஆண்ட்ரூ கார்னகி. அவர் தான் வந்துட்டு ஸ்டீல் எம்பையர் வந்து பில்ட் பண்ணது. யூஎஸ்ல ஸ்டீல் எம்பையரை பில்ட் பண்ணது யாருனாக்கா ஆண்ட்ரூ கார்னகின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸோ இப்போ இவரை பற்றி வந்துட்டு ஒருத்தர் வந்து புக் எழுதுறாரு. அவர் வந்துட்டு போயிட்டு அவர் கூட வந்துட்டு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு புக் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் படிச்சுட்டு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க, ஆண்ட்ரூ கார்னகிக்கு வந்துட்டு பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பெரிய எஜுகேஷன் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் வந்து அவரால் எப்படி பில்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றத இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட அவர் இன்டர்வியூ பண்ணி ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதில் மெயினாக அவர் சொல்றது என்ன, அந்த ஆத்தர் சொல்றது என்ன அப்படின்னாக்க, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நீங்க வந்து ரிச் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஆத்தர், திங்க் அண்ட் க்ரோ ரிச். நீங்க வந்து நினைங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து பெரிய ஒரு பிசினஸ் பண்ணுவேன், அப்படிலாட்டி நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன், இல்ல ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதான் அந்த ஆத்தர் சொல்றது. ஸோ முடிஞ்சா அந்த புக்கை படிங்க, திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். Thank you all.